நெல்லை நீதிமன்ற வாயிலில் இளைஞர் கொலை செய்யப்பட்டதில் ஒருவனிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. 3 தனிப்படைகள் அமைத்து ஒருவனிடம் விசாரணையானது தற்போது நடைபெற்று வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நெல்லை நீதிமன்ற வாயிலில் இளைஞர் கொலை செய்யப்பட்டதில் ஒருவனிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. தற்போது பரபரப்பாக இருக்கக்கூடிய திருநெல்வேலி மாவட்டம் நெல்லை நீதிமன்ற வளாகத்திலே 4 பேர் கொண்ட கும்பல் உண்டு மாயாண்டி என்பவரை சரமரியாக வெட்டி படுகொலை செய்தப்பவும் பெரும் பரபரப்பாக இருக்கிறது. தொடர்ந்து மாவட்ட நீதிமன்றத்தில் வாசலில் வெட்டிய சம்பவம் பெரும் பதட்டமான சூழ்நிலை வருகிறது. தொடர்ந்து இங்க தற்பொழுது அவர் ஏற்கனவே ஒரு கொலை முயற்சி வழக்குக்காக இருசக்கர வாகனத்தில் வந்திருக்கிறார். அந்த இடத்தில் 4 பேர் கொண்ட கும்பல் காரில் இறங்கி சரமரியாக ஒரு தனித்தனியாக வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் அந்த பகுதிக்கு மாநகர காவல் ஆணையாளர் ரூபேஷ்குமார் தலைமையில இப்போ சிசிடிவி இருக்கக்கூடிய காட்சியை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றார். மேலும் ஒருவரை பிடித்திருக்கின்றனர். தற்போது 3 பேரை தீவிரமாக பிடிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்றிருக்கிறது. மேலும் இருக்கக்கூடிய அருகில் உள்ள கடைகளில் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி இருக்கிறார்கள். தொடர்ந்து மாவட்ட நீதிமன்றத்தில் 2 நுழைவாயில் உண்டு. இந்த 2 நுழைவாயிலும் 20க்கும் மேற்பட்ட காவலுக்கு இருப்பார்கள். காவல் இருந்த பின்னே நீதிமன்ற வளாகத்திலே வெட்டின சம்பவம் பெரும் பரபரப்பாக இருக்கிறது. நீதிமன்ற வாசலில் தற்பொழுது வழக்கறிஞர் சாலை மறியலில் ஈடுபட போவதாக தகவல் சொல்லியிருக்கிறார்கள். தற்பொழுது இருக்கக்கூடிய பாதுகாப்பு 20க்கும் இங்கே எந்த வாசலில் 20 பேர், அந்த வாசலில் 20 பேர், 40 பேர் காவல்துறையில் இருந்தும் நீதிமன்ற வளாகத்திலே இப்படி வெட்டப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பாக இருக்கிறது.